ஸ்ரீ மகாகுரப்யோ நமः. ஹரிஹி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எம்மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீ தசாவதார ஸ்தோத்திரத்தின் நிறைவு ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்த்துட்டு நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். வித்யோதன்வதி வெங்கடேஸ்வர கவௌ ஜாதம் ஜகன்மங்களம் தேவேஷஸ்ய தசாவதார விஷயம் ஸ்தோத்திரம் விவக்ஷேதயः வக்த்ரே தஸ்ய சரஸ்வதி பகுமுகி பக்தி பராமானசே சுத்திக் காபி தனௌ திசாசு தசசு க்யாதி சுபா ஜிம்பதே கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. இந்த ஸ்லோகம் ஸ்ரீ தசாவதார ஸ்தோத்திரத்தின் 13வது ஸ்லோகம், நிறைவு ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் இந்த தசாவதார ஸ்தோத்திரத்தின் ஒரு ஃபலஸ்ருதி ஸ்லோகமாகவே இருக்கு. இதை படித்தால், இந்த 13 ஸ்லோகங்களை படித்தால், இந்த ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்தால் அதிலே நமக்கு கிடைக்கும் பலன்கள் என்னென்ன என்பதை சொல்றதுக்காக தான் ஃபலஸ்ருதி ஸ்லோகமாக இந்த ஸ்லோகம் இருக்கு. அப்போ இந்த ஸ்லோகத்தில் நம்ம இந்த வேதாந்த தேசிகன் என்ன சொல்றார் என்றால், வித்யோ தத்வதி வெங்கடேஸ்வர கவௌ ஜாத்தம் ஜெகன் மங்களம் தேவேஷஸ்ய தசாவதார விஷயம் ஸ்தோத்திரம் விவக்ஷேதயா. இந்த உலகத்தின், இந்த பிரபஞ்சத்தின் மங்களத்துக்காக, இந்த பிரபஞ்சம் நல்லா இருக்கணும், சுபமாக இருக்கணுங்கிறதுக்காக அந்த தேவனாக இருக்கும் அந்த பெருமாள் அவர் எடுத்த அந்த 10 அவதாரங்கள், இந்த ஸ்ரீரங்கம் என்கிற அந்த ஒரு மேடையில இருந்து அந்த நடிகனாக இருக்கும், நாடகத்துக்கு தலைவனாக இருக்கும் பெருமாள் அவர் போட்ட 10 வேதங்களாக இருப்பதுதான் இந்த ஒரு 10 அவதாரங்கள் என்றே சொன்னார் ஃபர்ஸ்ட். அது போலவே அந்த 10 வேஷங்களும் இந்த 10 அவதாரங்களாக இருக்கு. இது எல்லாமே இந்த உலகத்தின், இந்த பிரபஞ்சத்தின் நன்மைக்காக தான், பிரபஞ்சம் மங்களமாக சுபமாக இருக்கணுங்கிறதுக்காக தான். வித்யோதன்வதி வெங்கடேஸ்வர கவௌ ஜாத்தம் ஜெகன் மங்களம் தேவேஷஸ்ய தசாவதார விஷயம் ஸ்தோத்திரம் விவக்ஷேதயா. அந்த 10 அவதாரங்களை எடுத்தாரே, அந்த 10 அவதாரங்களின் பெருமையை, மகிமையை விளக்கிச் சொல்லும் இந்த ஸ்லோகங்களை இயற்றியவர் வெங்கட கவி என்று அழைக்கப்படும், வெங்கடேஸ்வரன் என்று அழைக்கப்படும் வேதாந்த தேசிகன் என்று ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்தில் ஃபர்ஸ்ட் லைன்ல சொல்றார். வித்யோதன்வதி வெங்கடேஸ்வர கவௌ ஜாத்தம் ஜெகன் மங்களம் தேவேஷஸ்ய தசாவதார விஷயம் ஸ்தோத்திரம் விவக்ஷேதயः வக்த்ரே தஸ்ய சரஸ்வதி பகுமுகி பக்தி பராமானசே சுத்திக் காபி தனௌ திசாசு தசசு க்யாதி சுபா ஜிம்ப்ரதே. அதாவது இந்த ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்து வந்தால், பக்தி ஸ்ரத்தையோடு இந்த அர்த்தத்தை புரிந்து கொண்டு, இந்த பொருளை மனதில் வைத்துக்கொண்டு இதை பாராயணம் செய்தோம் என்றால், அந்த பெருமாளின் 10 அவதாரங்களோட கதைகளையும் மனதில் வைத்துக்கொண்டு இதை பாராயணம் செய்தோம் என்றால் நிச்சயமாக நம்மளோட மனமும் நம்ம உள்ளமும் நம்மளோட உடம்பும் தூய்மை அடையும் என்று சொல்றார். இப்படி உடலும் உள்ளமும் தூய்மை அடைந்திருது என்றால் சரஸ்வதி தானாக வந்து நம்மளோட நாக்கின் நுனியில உட்காருவா. அந்த சரஸ்வதியின் அருளை பெற்றுக்கொண்டவர்கள் நிச்சயமாக பேச்சு திறமை வாய்ந்தவர்களாகவும் இருப்பா, அவளுக்கு ஞானமும் கிடைக்கும் என்று சொல்றார் நம்மளோட தேசிகன். அதனால் இந்த ஒரு ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்தால், அந்த 10 அவதாரங்களின் பெயர்களை சொன்னால், பக்தி ஸ்ரத்தையோடு சொன்னால் பல கோடி நன்மைகள் நமக்கு வரும் என்று சொன்னார் போன ஸ்லோகத்தில். இந்த ஸ்லோகத்தில் அவர் சொல்றது, மொத்த ஸ்தோத்திரத்தையும் நம்ம பக்தி ஸ்ரத்தையோட பாராயணம் செய்தோம் என்றால் நமக்கு ஞானமும் கிடைக்கும், மனமும், அந்த உடலும் மனமும் தூய்மை அடையும் என்றும் சொல்றார் இந்த ஸ்லோகத்தில். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. இப்போ நம்ம நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். இப்போ இந்த ஒரு கதையின் இறுதி கட்டத்துக்கு நம்ம வந்துட்டோம். ஏனென்றால் இப்போ துக்கம், அவனுக்கு சுகம் வந்தாச்சு, அந்த பெண்ணை திருமணம் செஞ்சுக்க போறோம் என்று நினைத்தான். அதே மத்தியானம் அவனுக்கு துக்கமும் வந்துடுது. ஆஹா, என்ன அடுத்துன்னு தெரியலையே என்று பார்க்குறான். ஆனால் கொஞ்ச நேரம் கழித்தே, ஒரு அரை மணி நேரத்திலேயே அந்த வயிற்று வலி போயிடுத்தான். இப்போ நம்ம இந்த இடத்துல கதை இதோட முடியாது. நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயம் என்ன என்றால், இப்போ இந்த ஒரு திருமணம் நடக்கிறதுக்கு சில மாதங்களுக்கு முன்பு அந்த பெண்ணுக்கு இந்த வயிற்று வலியை விட பெரிய ஒரு நோய் வந்திருந்தது என்று பார்த்தோம். அப்போ அவளுக்காக கவலைப்படாத இவன் ஏன் இப்பொழுது மட்டும் இந்த சின்ன வயிற்று வலிக்காகவே இவ்வளோ கவலைப்படணும், ஏன் இவ்வளோ சோகப்படணும்? இப்போதான் அந்த சுகதுக்கத்திற்கான காரணம் எது என்கிற கேள்விக்கா விடை வருது. அதுதான் பற்றுகள். நம்ம எந்த விஷயத்து மேலே விருப்பம் வச்சுருக்கோமோ, எந்த விஷயத்து மேலே ஆசை வச்சுருக்கோமோ, அந்த ஆசைப்பட்ட விஷயத்துக்கு எதுவுமே ஆகக்கூடாது. அது பொருளாக இருக்கலாம், ஒரு நபராக இருக்கலாம், யாராக வேணால் இருக்கலாம். ஆனால் நம்ம ஆசைப்பட்டிருக்கிற விஷயத்திற்கு எதுவுமே நடக்கக்கூடாது என்று ஆசைப்படுவோம் நம்ம. இதுவே நமக்கும் ஒரு விஷயத்துக்கும் சம்பந்தமே இல்லை என்றால் அதை எக்கேடோ போட்டும் எனக்கென்ன என்று இருப்போமா நாம். அதனால் பற்றுகள் தான் ஒரு விஷயத்து மேலே அந்த ஒரு அட்டாச்மெண்ட்டை, அந்த ஒரு விஷயத்து மேலே அந்த ஒற்றுதலை உருவாக்குது. அந்த ஒற்றுதல், அந்த ஒரு அட்டாச்மெண்ட்லேருந்து தான் நம்மளுக்கு அந்த சுக்கமும் துக்கமும் மாறி மாறி வருது.
அப்போ சுகத்தையும் துக்கத்தையும் அறுக்கணும் என்றால், எப்பொழுதும் நித்தியமும் சுகத்திலே இருக்கணும் என்றால் பகவானின் அந்த தியானத்தில் தான் இருக்கணும். இந்த பற்றுகள் எல்லாத்தையுமே விட்டுட்டு அந்த பற்றுகள் எல்லாம் அவர் மீதே செலுத்தணும் என்றால், அவர் நோக்கியே நம்ம அட்ராக்டராக இருந்தோம் என்றால் நிச்சயமாக நம்மளுக்கு இந்த ஒரு பவசாகரத்திலேருந்து மோட்ச முக்தி கிடைக்கும் என்றும் சொல்கிறார். அதனால் சுகத்துக்கத்திற்கு காரணமாக இருப்பது பற்றுகள் மட்டுமே. ஆசையோடு நம்ம கொடுக்குறோமே அந்த அட்டாச்மெண்ட்ஸ், அதுதான் இதற்கு காரணம் என்று இந்த நீதி கதையில் நமக்கு தெரியாது. இந்த நீதி கதையின் நீதி இதுதான். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.